ரெகுலரா சென் ட்ரைனிங் பண்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து நம்ம ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் இன்ஜுரி ஆயிருச்சுன்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம்ல நம்ம மசிலும் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோல இன்கேஸ் உங்களுக்கு மசில் இன்ஜுரி ஆயிருச்சுன்னா அது எப்படி லாஸ் ஆகாம பில்ட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க ரெஸ்டிங் இருந்தா கூட இதுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் எலிக்சரை வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த எலிக்சர் வேற எதுவுமே கிடையாது, கிரேட்டின். ஆக்சுவலா கிரேட்டின் வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன். அது வந்து நம்ம இன்ஜுரியாக இருக்கட்டும் இல்ல வந்து இம்மோபிலைசேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த கிரேட்டின் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்றது தான் டீட்டெயில் அந்த வீடியோல பார்க்க போறோம். டாக்டர் எஸ்பெல் அப்புறம் அவரோட கலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு 10 வாரத்துக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல இன்ஜுரி ஆன ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து வெறும் கிரேட்டினை மட்டுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுல வந்து ரிசல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காவே இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிஹாப் பேஸ்ல ஜெனரல் மெடிசன் எடுத்தவங்களுக்கு வந்து 14% வரைக்கும் மசில் வந்து பில்ட் ஆயிருக்கு. அது கிரேட்டின் எடுத்தவங்களுக்கு வந்து 21% வரைக்கும் மசில் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஜெனரல் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரேட்டின் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், அது சேம் டைம் மசில் வந்து பில்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதையும் தாண்டி நம்ம மசில் ஃபைபர்ஸை வந்து இது என்ஹான்ஸும் பண்ணோம். அண்ட் ஆல்சோ இட் பூஸ்ட் MRF4. கிரேட்டின் சப்ளிமெண்ட் ஆக்ஸலரேட் மசில் ரிகவரி ஆஃப்டர் இம்மோபிலைசேஷன், பெர்ஃபெக்ட் ஃபார் த ரிஹாப் when you are ready to train again. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க கிரேட்டின் எடுத்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கிரேட்டினை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க.